அனைவருக்கும் வணக்கம். உலக உழவர் தினத்தை முன்னிட்டு கவிதை வழங்குவது இரா ஜோதி, முள்ளிக்காடு, தருமபுரி மாவட்டம், தமிழ்நாடு. கலப்பை பிடித்து களைப்பை மறைத்து அலைச்சல் தரும் விளைச்சல், மன உளைச்சல் அனுபவித்தவர் மட்டுமே அறிய முடியும். உழைப்பை விதையாக்கி உயிரை உரமாக்கி பிறர் உண்பதற்காக பதறாகி வியர்வையில் உயர்வை கண்டவன், துயர்களை துடைத்துச் சென்றவன், செந்நீரை கண்ணீராக்கி செந்தணலில் ஓடி வானம் பார்த்து வாடி நிற்பவன், மானம் மறைத்த கோவணம்தான் மீதியா? இதுதான் விவசாய நீதியா? அட்சய பாத்திரத்தை பிச்சை பாத்திரமாக்கி கொச்சைப்படுத்தி திருவோடு கொடுத்து தெருவோடு ஓடவிட்ட பெருமைமிகு சமுதாயமே, உண்மையான பண்பாட்டின் தொன்மையான சுவடுகள் அண்மையில்தான் அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. நஞ்சை உண்டென்று நெஞ்சை நிமிர்த்தியவன் நஞ்சை உண்டு நலிந்தே போவதா? வியர்வை சிந்தி பயிர் வளர்த்தால் இறுதி வரை குருதி பயணமா? ஏர்முனை வீழ்ந்தால் பார்முனை அழியாதா? உழவு ஒழித்து இழவு வீடாக்கிய களவு சமுதாயமே, விளைநிலமெல்லாம் விளை நிலமானது, நகரமயமானதில் நசிந்து போனது. வெள்ளை உள்ளம் கொள்ளை போய் கொலையுண்டது ஏன்? சாகுபடி செய்தவனை சாகும்படி செய்வதா? ஏற்பிடித்து போர் அடித்தவனை வேறறுக்கவும் வேண்டுமா? இன்று வள்ளுவன் இருந்திருந்தால் உழுதுண்டு வாழ்வாரே வீழ்வார், மற்றெல்லாம் வளம் பெற்று முன் செல்வார் என்று உரைத்திருப்பார். விவசாயம் மறந்து சோற்றில் கை வைக்கும்போது சேற்று மனம் வீசலையா? விவசாயம் பேசலையா? உண்ணும் முன் உழவை போற்றுங்கள். விவசாயம் காப்போம், விவசாயி மீட்போம். வாய்ப்புக்கு நன்றி.